பிரைஸ் அல்லாட். அவரை தியானிக்கிறதான இனிதான பகுதியிலே சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இந்த இரவையில் விட 2 வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். 91ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும். இரவில் உண்டாகிற பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாட கொள்ளை நோய்க்கும் மத்தியான சங்காரத்துக்கும் பயப்படாதே என்று நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பான பிதாவே, இந்த யூடியூப்பில் ஜெபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பயப்படாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே பயப்படாது. பயங்கரத்துக்கு பகல் அம்புக்கு உன்னை விலைக்கு இந்த இரவு கர்த்தர் காப்பா. இருளில் நடமாட கொள்ளை நோய்க்கு மத்தியான பாழாசுங்கிற பயப்படாத. அன்பான கர்த்தர், எப்போ பார்த்தாலும் எனக்குள்ள ஒரு பயம், ஒரு நடுக்கம் ஆண்டவரே காணப்படுது நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் ஆண்டவரே ஏதாவது நடந்துருமா என்று கற்பனை மேலே கற்பனை வந்து கொண்டே இருக்குது. தவறான ஆலோசனை வருது, ஏதாவது நடந்துருமா நினைக்கிற எல்லா பயத்தை நீக்கி போடுவீராக. இரவையில் உண்டாகிற ஆண்டவரை தூக்கம் வரமாட்டது, சமாதானம் இருக்க மாட்டேன், நிம்மதி இருக்க மாட்டேன், குழப்பத்து மேலே குழப்பத்தை நான் சந்தித்து கொண்டே இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பயப்படாதே என்று வசனம் சொன்னாங்க. பயந்து காணப்படும் இந்த ராத்திரியோட பிள்ளைகளுக்கு ஒரு பூரண விடுதலை தருவீராக. குமாரன் விடுதலையாக்கிறான், மெய்யான விடுதலை என்று பார்க்குற ஆண்டவரே, எல்லாரும் அம்பு மாரி என்னை குத்தி கொண்டு இருக்கிறாங்களே, ஒரு பயங்கரத்தை என் வாழ்க்கையில் வந்து கொண்டே நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையும் பயப்படாதே என்று சொன்ன தேவன், இரவு நேரத்தில் வந்தாலே ஒரு படப்படப்பு, ஒரு நடுக்க வந்ததே, ஒரு ஜுரம் வந்ததே, மனக்கற்பனைக்கு பிள்ளைகளை விலக்கி நீ பாதுகாத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த ராத்திரி வீடு முழுவதும் ஏசு ரத்தத்தில் தெளிக்கிற எல்லாரோட வன்கண்கள் எரிச்சல் பொறாமைக்கு விலக்கி சமாதானத்தோடு நித்திரை செய்ய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ்.